மேஷராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் தடைகள், சில நேரங்களில் தேவையில்லாத பண செலவுகள் இதெல்லாம் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் உண்டு. எதிர்பார்க்கின்ற தன வரவில் பாதிப்பு ஏற்படலாம். அதாவது இப்போ நீங்கள் 100 ரூபா எதிர்பார்த்த இடத்துல ஒரு 70 ரூபா வரும், அப்புறம் 30 ரூபாய் தரேன்னு சொல்லுவோம். இந்த மாதிரியான சில பிணக்குகள்லாம் வரக்கூடிய ஒரு தினமாக இது அமைகிறது. இதில் இருக்கக்கூடிய நட்சத்திரங்கள் நம்ம பார்க்கும் பொழுது அஸ்வினி நட்சத்திரக்காரர்களை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய தினம். தேவையில்லாத சில வம்பை விலைக்கு வாங்குவது போல நிகழ்வுகள் அமையும். பரணி நட்சத்திரக்காரர்களை பொறுத்த வரையில் சற்று கூடுதல் கவனத்தோடு நீங்கள் செயல்படும் போது வெற்றி வாய்ப்புகள் பிரகாசமாகும். கிருத்திகை நட்சத்திரக்காரர்களை பொறுத்த வரையில் எந்த ஒரு விஷயமுமே தடைகளை ஏற்படுத்தி பின் உங்களுடைய முயற்சியால் நீங்கள் வெற்றி அடைய வேண்டும். அடுத்து ரிஷபராசி. ரிஷபராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் செய்கிற தொழிலில் கடுமையான உழைப்பு தேவைப்படும். ஆனால் அந்த கடுமையான உழைப்போடுன்றதோட மட்டும் இல்லாமல், அதாவது கடுமையை மட்டும் இல்லை, ஒரு இன்டெலிஜென்ஸு, விவேகமாகவும் வேகத்தோடு மட்டுமல்லாமல் விவேகமாகவும் வாங்க, அந்த மாதிரி விவேகமாகவும் உழைப்புகளை தர வேண்டும். அப்பொழுது தான் நீங்கள் எடுத்துக்கொண்ட இலக்கை சரியான முறையில் நீங்கள் அடைய முடியும். இதில் இருக்கக்கூடிய கிருத்திகை நட்சத்திரக்காரர்களை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் பின்னடைவுகள் உண்டு, நிதானித்து செயல்பட வேண்டும். ரோஹிணி நட்சத்திரக்காரர்களுக்கு ரொம்ப ஒரு சிறப்பான தினமாக அமையும். எல்லாரும் மூக்கில் விரல வைக்கிற அளவுக்கு சிறப்பான ஒரு செயல்பாட்டை வெளிப்படுத்தக்கூடிய ஒரு பாக்கியம் உண்டு. மிருகசீஷ நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரையில் சிறு சிறு தடைகள் ஏற்படலாம். ஏற்பட்டாலும் வெற்றி வாய்ப்புகள் சிறப்பாகவே அமையும். அடுத்து மிதுன ராசி. மிதுன ராசி நேயர்களை பொறுத்த வரையில் தெய்வ கடாட்சம் மிகுந்த தினம். நல்ல செய்திகள் வந்து சேரும். பெற்றோர்களுடைய ஆசீர்வாதம் கிடைக்கும். ஒரு இனிமையான ஒரு சூழலும் ஒரு மனதுக்கு ஒரு சந்தோஷத்தை தரக்கூடிய ஒரு நிகழ்வுகளும் கொண்ட தினமாக அமையும். இதில் இருக்கக்கூடிய மிருகசீஷ நட்சத்திரக்காரர்களை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் தடை ஏற்பட்டாலும் நல்ல பலன்கள் உண்டு. திருவாதிரை நட்சத்திரக்காரர்களுக்கு ரொம்ப அற்புதமான ஒரு தினமாக இது அமையிறது. புனர்பூச நட்சத்திரக்காரர்களை பொறுத்த வரைக்கும் நம்முடைய கடமையில் நாம் சரியான முறையில் கவனம் செலுத்தும் போது வெற்றியும் புகழும் ஏற்படும். அடுத்து கடகராசி. கடகராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் ஒரு சந்திராஷ்டம தினமாக இது விளங்குவதால் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருப்பது நல்லது. நம்ம செயல்படக்கூடிய எந்த ஒரு விஷயத்திலும் சில நேரங்களில் நம்ம தவறான முடிவுகளை சரியான முடிவுகள் என்று எடுத்து அதனால் கஷ்டப்படுவோம். எந்த முக்கிய முடிவுகளை எடுக்கும் பொழுதும் கலந்து ஆலோசித்து எடுப்பது நல்லது. இதில் இருக்கக்கூடிய புனர்பூச நட்சத்திரக்காரர்களை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் நிதானித்து செயல்பட வேண்டும். பூச நட்சத்திரக்காரர்களுக்கு ஓரளவு நல்ல பலன்களை தரக்கூடிய தினம்தான். ஆயில்ய நட்சத்திரக்காரர்களுக்கும் தடைகள் ஏற்பட்டு பின்பு வெற்றி வாய்ப்புகள் கூடும். அடுத்து சிம்ம ராசி. சிம்மராசி நேயர்களை பொறுத்தவரையில் சில புதிய செய்திகள் வந்து சேரும். மனதுக்கு உற்சாகம் ஏற்படும். உங்களுடைய நண்பர்களுடைய ஆதரவு உங்களுக்கு ஏற்பட்டதால் ஒரு யானை பலம் வந்த மாதிரி ஒரு சந்தோஷம் ஏற்படும். இதில் இருக்கக்கூடிய மக நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரையில் சற்று எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய ஒரு காலகட்டம். ஏமாற்றங்கள் ஏற்படுவதற்கான வழிமுறைகளை காண்பிக்கிறது. பூர நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரையில் ரொம்ப இணக்கமான சூழலும் வெற்றி வாய்ப்புகளும் சிறப்பாக அமைந்திருக்கிறது. உத்திரம் நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரையில் சிறு சிறு பின்னடைவுகள் ஏற்படும், தடைகள் ஏற்படும். பொறுமையாக செயல்பட வேண்டும். அடுத்து கன்னிராசி. கன்னிராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் சில தடைகள் இருந்தாலும் அந்த தடைகளை உடைத்து முன்னுக்கு வரக்கூடிய அளவுக்கு சிறப்பான உங்களுடைய செயல்பாடுகள் வெளிப்படக்கூடிய ஒரு காலகட்டம். மனசில் சில மனக்லேசங்கள் இருக்கும். சில எதிரிகளுடைய தொல்லைகளும் உங்களுக்கு உண்டு. இதில் இருக்கக்கூடிய நட்சத்திரங்கள்னு பார்க்கும்போது உத்திர நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரையில் ஓரளவு நல்ல தினமாக இது உங்களுக்கு விளங்குகிறது.
ஹஸ்த நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரையில் மனக்கவலைகள் நீங்கி சிறப்பான செயல்பாடுகள் வெளிப்படும். சித்திரை நட்சத்திரக்காரர்கள் சற்று எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய ஒரு காலகட்டம். சில முக்கியமான விஷயங்களை மறப்பதால் பிரச்சனைகள் ஏற்படலாம். அடுத்து துலாம் ராசி. துலாம் ராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய குழந்தைகளால் பெருமை சேர்க்கும். நல்ல ஒரு விஷயங்கள் உங்கள் வாழ்வில் நடக்கும். நல்ல திருப்பங்களை தரக்கூடிய அற்புதமான தினமாகத்தான் அமையும். இதில் இருக்கக்கூடிய நட்சத்திரங்கள்னு பார்க்கும் பொழுது சித்திரை நட்சத்திரங்களை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் கவனமாக செயல்படுங்கள். சுவாதி நட்சத்திரங்களுக்கு ரொம்ப ரொம்ப முன்னேற்றமான ஒரு காலகட்டம் இது. தன வரவும் உண்டு. விசாக நட்சத்திரங்களை பொறுத்த வரைக்கும் அதிர்ஷ்ட வாய்ப்புகள் உங்களை தேடி வரும். அடுத்து விருச்சிக ராசி. விருச்சிக ராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் ஆடை ஆபரண சேர்க்கை, கொஞ்சம் செலவுகள் ஏற்படும். அது சுப செலவுகளாக ஏற்படும். வண்டி வாகனங்களை மாற்றுவதற்கும் உகந்த தினமாக இது அமையிறது. இதில் இருக்கக்கூடிய விசாக நட்சத்திரக்காலுக்கு நல்ல பலன்களை எதிர்பார்க்கலாம். அனுஷ நட்சத்திரக்காலுக்கும் இது ஒரு முன்னேற்றமான ஒரு காலகட்டமாக இது அமையும். வெற்றி வாய்ப்புகள் பிரகாசமாக இருக்கும். கேட்டை நட்சத்திரக்காலுக்கும் நன்மைகளை தரக்கூடிய, நிறைத்து தரக்கூடிய நல்ல தினமாகத்தான் இது அமையிறது. அடுத்து தனுசு ராசி. தனுசு ராசி நேயர்களை பொறுத்தவரையில் சிறு பிரயாணங்களை மேற்கொள்ள வேண்டி வரலாம். எதிர்பாராத விதமாக சில நல்ல செய்திகள் உங்கள் காதுகளுக்கு எட்டும். அது உங்களுக்கு மனசுக்கு தெம்பையும் சந்தோஷத்தையும் தரும். இதில் இருக்கக்கூடிய மூல நட்சத்திரங்களை பொறுத்தவரையில் சற்று எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய காலகட்டம். கவனமாக செயல்படுங்கள். பூராட நட்சத்திரங்களுக்கு நல்ல ஒரு முன்னேற்றத்தை தரக்கூடிய, மாற்றங்களை தரக்கூடிய நல்ல தினமாக இது அமையும். உத்திராட நட்சத்திரக்காரர்களை பொறுத்த வரைக்கும் வம்பை விலைக்கு வாங்கக்கூடாதுமாங்க. அந்த மாதிரி தேவையில்லாத பிரச்சனைகளில் தலையிட்டு பிரச்சனைகளை அதிகப்படுத்தி கொள்ளாமல் இருப்பது நலம். தொடர்ந்து மகர ராசி. மகர ராசி நேயர்களை பொறுத்தவரையில் நல்ல ஒரு முன்னேற்றமான ஒரு காலகட்டம். தன வரவு ஏற்படும். குடும்பத்தில் உள்ள அந்த பிரச்சனைகள், அதாவது குடும்பத்துக்குள்ளே வரக்கூடிய, அதாவது ஃபேமிலி பாலிடிக்ஸும்பாங்க, ஒருத்தருக்கு ஒருத்தர் ஏதாவது மூட்டி கொடுத்துட்டு அப்படியெல்லாம் இருக்கும் சில ஃபேமிலியில். அது மாதிரியான ஒரு பிரச்சனைகள்லாம் ஒரு சுமூக முடிவுக்கு வரக்கூடிய நல்ல தினம்னு சொல்லலாம். இதில் இருக்கக்கூடிய நட்சத்திரங்கள் உத்திராட நட்சத்திரங்களை பொறுத்தவரையில் நல்ல முடிவுகள் ஏற்படும், நன்மைகள் ஏற்படும். திருவோண நட்சத்திரங்களுக்கு மனக்லேசங்கள் நீங்கி நன்மைகள் உண்டு. அவிட்ட நட்சத்திரங்களை பொறுத்தவரையில் எந்த ஒரு விஷயத்தையும் திட்டமிட்டு செயல்படுத்துவது நல்லது. அடுத்து கும்பராசி. கும்பராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் நம்ம எடுக்கக்கூடிய எந்த ஒரு சமாச்சாரத்துலேயுமே சட்டுன்னு ஒரு முடிவு இல்லாமல் கொஞ்சம் நம்மளை சுற்றி விடுறதுமாங்க, அந்த மாதிரியான ஒரு காலகட்டமாக இருப்பதால் எந்த ஒரு விஷயத்திலும் நிதானித்து செயல்படுங்கள். நம்மளுடைய என்ன சொல்கிறது, நம்மளுடைய எஃபோர்ட்ஸுன்றது வேஸ்ட்டாக போகும் அப்படின்ற ஒரு சூழல் தென்படுவதால் எந்த ஒரு முயற்சியை மேற்கொள்ளும் பொழுதும் அது தேவைதானா என்பதை உணர்ந்து செய்யுங்கள். இதில் இருக்கக்கூடிய நட்சத்திரங்கள்னு பார்க்கும் பொழுது அவிட்ட நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரையில் ஓரளவு முன்னேற்றமான காலகட்டம். சதய நட்சத்திரக்காரர்களை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் கொஞ்சம் பிரச்சனைகள் ஏற்பட்டாலும் நீங்கள் நிதானித்து செயல்படும் போது அற்புதமாக அமையும். பூரட்டாதி நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரையும் ரொம்ப பிரச்சனைகள் உண்டு. எந்த ஒரு காரியத்திலும் தேவையில்லாமல் தலையிடாதீர்கள். நீங்கள் நினச்சது ஒன்று நடந்தது ஒன்றா இருக்கும். அதனால் வீண் அபவாத பழிக்கு ஆளாக நேரிடலாம். எச்சரிக்கையுடன் செயல்படுங்கள். அடுத்து மீன ராசி. மீனராசி நேயர்களை பொறுத்தவரையில் எந்த ஒரு காரியத்திலும் பார்த்திங்கன்னா தேவையில்லாத ஒரு சுத்து வட்டாரத்தில் போகிறது, எதுவுமே நம்ம நினச்சபடி வேகமாக நடக்காது. தடைகளும் தாமதங்களும் உடன்பிறப்புகளாக நம்மோடு வந்து கொண்டே இருக்கும். அது போன்ற ஒரு காலகட்டத்தில் தான் நீங்கள் சென்று கொண்டிருக்கிறீர்கள்.
இதில் இருக்கக்கூடிய நட்சத்திரம்னு பார்த்தோம்னா பூரட்டாதி நட்சத்திரக்காரர்களை பொறுத்த வரையில் ஓரளவு சமாளிக்கக்கூடிய ஒரு தன்மையை பெறுவீர்கள். உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கும் ரேவதி நட்சத்திரக்காரர்களுக்கும் சற்று சோதனை மிகுந்த ஒரு காலகட்டமாகத்தான் இது அமைகிறது. கவனமாக செயல்படுங்கள். புதிய முயற்சியில் ஈடுபடும் பொழுது எச்சரிக்கையோடு செயல்படுவது இந்த இரு நட்சத்திரக்காரர்களுக்குமே நல்லது.